ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி போன வாரத்தில் வந்து சரியான மழை, எவ்வளோ காற்றடிச்சு மழை வந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற போகிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து குட்டி எப்படின்னா கெஃபேக் மாதிரி வந்து போயிருந்தோம். அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரும் என்னை திட்டக்கூடாது, இது சாப்பிட எப்படி ஆகாமல் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் எப்போவுமே சாப்பிட்டதில்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு இதுக்காக நான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, வா நீ கெஃபேல வந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னேன்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கம்பல் பண்ணி நாங்கள் போய் சாப்பிட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எப்போவுமே நான் வந்து பர்ஸ்னலாக வந்து சரி பீஸா, அதுக்கப்புறம் வந்து இந்த சீஸு, சாண்ட்விட்சு இந்த மாதிரி எல்லாமே நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க்கா. பட் ஆனால் இந்த வாட்டி போய் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னுமே சாப்பிட்ணுன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாண்ட்விச் வந்து. அதுவும் கார்ன் சாண்ட்விச் தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். சரி, அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வீடியோ வந்து லேட்டாக வந்து போடுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து வந்த உடனே சிங்க்கு நிறைய பாத்திரம் இருந்துச்சு, கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ கட்டிட்டு இப்போ தான் வந்து ஜஸ்ட் வந்திருக்கேன். வீடியோ வந்து இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 8:45 ஆகுது. இப்போ தான் நான் வந்து வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூ கட்டுறது வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோமா, ரொம்ப வாடிடுச்சுன்னா கட்ட முடியாது. நேற்று வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு பாட்டி தைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். உங்ககிட்ட காமிக்கல, அவங்க அர்ஜென்ட்டுன்னு சொன்னதுனால நேற்று கட்ட முடியல. ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தோம். எங்களால் வந்து சுத்தமாக வந்து கட்டவே முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். முதல்ல வந்து மழை வந்து இங்கே வந்து எப்படி வந்துச்சு, காற்று எப்படி வந்துச்சு, அது வந்து கம்பெனியை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோ எடுக்கிறேன்டியே. ஐயோயோ, இங்கே பாரு சூறாவளி வரப்போகுது. எந்த நேம் எழுதிட்டீங்களா? என்ன இன்னைக்கு இப்படி இருக்கு? செம்ம காத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காற்றடிச்சு எப்படி எல்லாமே இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. மழை வேற தூரிட்டுருக்கு. அது சவுண்டு பாருங்களேன், உள்ள வரைக்கும் வந்துட்டுருக்கு. மழை தூரிக்கிட்டு இருக்கு. ஐயோ எப்பா சாமி, இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ காற்று.
மாங்காய் எல்லாம் விழுந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து மழை வந்துட்டுருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மழை நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், இவ்வளோ இதுவாக வந்து ஆக்ரோஷமாக வருது பாருங்களேன். செடிங்க கிடிங்க உடஞ்சிருமோ அப்படின்றது தான் பயமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஜோராக வந்து இதாகுதுன்ட்டு. இங்கே முன்னாடி வரைக்குமே வருது, வாசல் வரைக்குமே. கரண்ட் வேற இல்லை. இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்தது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மழை தூறுது அதிகமாக ஆகிக்கிட்டே தான் போய்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ஜோராக மழை வந்து பெஞ்சிச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் வந்து எங்களோட கம்பெனி. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் இல்லைன்னா நாளான்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது முதல் கொண்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் எங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த அக்கா கூடயும் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த அக்கா வந்து ஃபோட்டோ எடுக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், அக்கா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்க்கா, போடவா யூடியூப்பில் அப்படின்னா. சரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மழை இதெல்லாமே ஆகி 2-3 நாள் கழித்து தான் நாங்கள் வந்து இது சாண்ட்விச் சாப்பிட போனோம். இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து கார்ன் சீஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு டீ சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து சாண்ட்விச்சே வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நான் சாப்பிட்றேன் அப்படின்றதுனால நான் எடுத்து ஒரே ஒரு வாயில் சாப்பிட்டு பார்த்தேன். நான் சீஸ் கூட நான் ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது கிடையாது. ஆனால் செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பீஸா சாப்பிட்ற ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சூடாக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. அவர் கூட இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு. ஏன்னா அவர் இந்த மாதிரி பொருள் எல்லாமே தெரியாது, சாப்பிட்டதும் கிடையாது என்ன. அதனால் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு சின்ன ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு தெரியல. அவர் கூட வந்து வெளியில் கெஃபேக்கு போய் ஒரு காஃபி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக நடத்தணும். எனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா என்னோடய ட்ரீட்டாக அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அதை வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இது சின்ன ஆசை தான், பட் அது என்னன்னு தெரியல. அவரு கூட போய் சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு ஆசை. இவங்கெல்லாம் எப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலுமே வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்றது இவங்களோட கலாச்சாரம்னு சொல்லுங்களேன். வெளில போய் சாப்பிட்றது வந்து அன்ஹெல்தி, சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. பட் நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து சம்பளம் வந்த உடனே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அதை டேஸ்ட் பண்ண வச்சுட்டு அவருக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசை. அப்படின்னா நான் பீஸா, பர்கர் அதெல்லாமே எதுவுமே சாப்பிட்டதில்லை. பட் அதுவும் அந்தளவுக்கு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. மஸ்ட் ஒன் டைம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. பீஸா வாங்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் சாப்பிட்ணுன்னு அவர் கூட ஒரு ஆசை. அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் சேல்ரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாட்டி வந்து சேல்ரி வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் சேர்த்து தந்துடுவேன், 4 நாளைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்கும் நெக்ஸ்ட் மந்த் வாங்கணும் அப்படின்னு, நம்மளுக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகம் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கை வலிக்குது, ஸோ அதனால் கேமரா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு பூஜை பண்ணணும். நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், 5 o'clock. ஓகே, பை பாய் எல்லாருக்கும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா தூங்குங்க. பை பாய் இஷ்கல்.